அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். Xiaomi Mi A2. ஸோ Mi A2 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி எக்கச்சக்கமான லீக்ஸ் எக்கச்சக்கமான ரூமர்ஸ் வந்துட்டு இருந்த நிலையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா Xiaomi அஃபிஷியலாக இந்த Mi A2 அப்படின்னாக்கா சைனாவில் வந்து அந்த வெர்ஷன் வந்து Mi 6X. ஸோ இதை வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த Mi A2 உடைய அனைத்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின என்னுடைய கருத்துக்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Xiaomi Mi A1. ஸோ Mi A1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா Android One ப்ராஜெக்ட் கீழே ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. பட் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினலாக சைனாவில் லான்ச் ஆன Mi 5X. ஸோ அந்த Mi 5X தான் இந்தியாவில் வந்து Mi A1 அப்படின்னு சொல்லி Android One வெர்ஷனில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த Mi 5Xக்கு அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கிற Mi 6X இன்னைக்கு வந்து சைனாவில் வந்து Xiaomi வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அதே தான் Mi A2ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Mi A2 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரதா இருந்துச்சு அப்படின்னாக்கா. ஸோ Mi 6X. ஸோ இதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். லான்ச் பண்ணியிருக்காங்க. Mi 6X பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மெட்டல் யூனிபாடியோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா Xiaomi-யோட பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரியே, மேலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த Mi A1ல இருந்த மாதிரியே அந்த கர்வ்டு ஆண்டனா பேண்ட்ஸுமே வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா Xiaomi ரொம்பவே அழுத்தமாக அவங்களுடைய லான்ச்ல சொன்னது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தின்னா இருக்கு அப்படிங்கிற போல சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த Mi A2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த Mi 6X பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 7.3 mm அந்த அளவு வந்து தின்னா இருக்கும் அப்படிங்கிற போல அவங்களுடைய லான்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ எல்லா பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரியே இதுவுமே வந்து 18:9 அப்படிங்கிற அந்த லாங்கரான ஆஸ்பெக்ட் ரேஷியோல வந்து போயிருக்காங்க. நாட்ச் கொண்டு வரல, அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அடுத்து இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5.99 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல 1080p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராசர். ஸோ ப்ராசர்ஸ் இந்த ஒரு இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் முடித்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா Qualcomm Snapdragon 660 ப்ராசரோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 660 ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல அதிக அளவு வந்து நம்ம வந்து பார்க்கல. ஆல்ரெடி வந்து பல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகிட்டு இருந்தாலும் ரொம்பவே வந்து பவர் எஃபிஷியன்ட் மற்றும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் இப்போ இருக்கிற பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராசஸை விட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ மேலும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அந்த ஃப்ளாக்ஷிப்பில் வந்து ஸ்னாப்டிராகன் குவால்காம் கொடுக்குற அந்த கிரியோ கோர்ஸுமே வந்து ஸ்னாப்டிராகன் 660ல வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து பெட்டரான ப்ராசர் தான் ஏற்கனவே இருந்த ப்ராசஸை வந்து கம்பேர் பண்ணுறப்ப. அடுத்த ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4GB மற்றும் 6GB ரேமில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விலை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன ரேம் ஸ்டோரேஜில் ஆப்ஷன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற நம்ம அப்போதைக்கு வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா Mi 6X லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா MIUI 9.5 ஓட வந்து வந்திருக்கு. இதே Mi A2 அப்படின்னு சொல்லி இந்தியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஒன் ப்ராஜெக்ட் கீழே வந்து வரும். அது லான்ச் ஆகிறப்ப நம்ம வந்து பார்க்கலாம். இதை தவிர சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோனுக்கு பின் பக்கம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க Mi A1 மாதிரியே. அதையும் தாண்டி Redmi Note 5 Proல இருக்கிற மாதிரி ஃபேஸ் அன்லாக் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து USB Type-C போர்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க. குவிக் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்கு. அதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா கேமரா. ஸோ கேமரா தான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டிங் பாயிண்டாக வந்து Mi A1க்கு இருந்துச்சு அப்படின்னா மறுக்க முடியாத உண்மை. Mi A2ல பார்த்தோம் அப்படின்னா Redmi Note 5 Pro மாதிரி வெர்டிகலான டூவல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. iPhone 10 மாதிரி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். இந்த டூவல் கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து 20 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 12 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா f1.75 அப்பாச்சர்ல வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. 1.25 மைக்ரான் பிக்சல் சைஸ்மே வந்து இருக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதுல பயன்படுத்திருக்கிற இந்த டூவல் கேமரால பயன்படுத்திருக்கிற சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சோனியுடைய IMX 486 சென்சாரும் சோனியுடைய IMX 376 சென்சாருமே வந்து பயன்படுத்திருக்காங்க. இதே சோனியுடைய 376 அந்த சென்சாரை தான் ஃப்ரண்ட் கேமரால வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரண்ட் LED ஃபிளாஷுமே வந்து இருக்கு இந்த Mi 6Xல. ஸோ இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்பவே வந்து iPhone 10 விட பெட்டரா இருக்கு அப்படிங்கிற போல எக்கச்சக்கமான புகைப்படங்கள் வந்து காட்டிட்டு இருந்தாங்க அவங்களுடைய எல்லா லான்ச் ஈவெண்ட்ஸ் மாதிரியே. பட் Redmi Note 5 Proவோட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் இதோடைய பிரைஸ் செக்மெண்ட் அதை தாண்டி இருக்கு. இது வந்து அடுத்த ஜென்ரேஷனாகவும் இருக்கிற ஒரு காரணத்தினால. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியல அப்படின்னாக்கா இந்தியாவில் லான்ச் ஆன Redmi Note 5 Proவை சைனால Redmi Note 5 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமராவோட. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கிற Redmi Note 5 சைனால வந்து Redmi 5 Plus அப்படின்னு சொல்லி லான்ச் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறதுமே வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லான்ச் ஆகிற எல்லா ஸ்மார்ட் போன்ஸுமே வந்து AI அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ AI பேஸ்டான பல்வேறு அம்சங்கள் வந்து இந்த Mi 6Xலயுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கேமரா ஆப்ல நீங்க வந்து புகைப்படங்கள் ஃபுட்டை வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க இல்லை அப்படின்னாக்கா எந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். அதற்கு தகுந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய
உங்களுடைய கூகுள் லென்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கூகுள் லென்ஸ் மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டில் வந்து ஃபிகர் அவுட் பண்ணீங்க, கேமராவை காமிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும் அப்படிங்கிற போலையும் அவங்களுடைய லான்ச் இவெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்தியன் வேரியன்ட் லான்ச் ஆனப்போ தான் நம்மளால் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி. ஸோ பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3010 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 3000 mAh பேட்டரி. பட் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா USB Type C போர்ட் நான் முன்பே சொன்ன போல இதை தவிர குவிக் சார்ஜ் 3 சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இந்தியாவுக்கு வரப்பையும் கண்டிப்பாக வந்து குவிக் சார்ஜ் 3 சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக விலை. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர் மெமரி, 6GB RAM 64GB இன்டர் மெமரி மற்றும் 6GB RAM 128GB இன்டர் மெமரி அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல 4GB RAM 64GB இன்டர் மெமரி இருக்கிற அந்த வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனால 1599 யுவான், அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 16000 16500 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். இதை தவிர அந்த 6GB RAM 64GB இன்டர் மெமரி அந்த வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 1799 யுவான், அதாவது 19000 ரூபாய்க்கும் 6GB RAM 128GB இன்டர் மெமரி இருக்கிற அந்த வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 1999 யுவான், அதாவது இந்திய மதிப்பில் டைரக்ட் கன்வர்ஷன்ல 21000 கிட்ட வந்து இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா Redmi Note 5 Pro விட கொஞ்சம் வந்து பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லா விதத்திலுமே இருக்கு. Snapdragon 660 ப்ராசராக இருக்கட்டும், கேமராவுமே வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். இது அனைத்தையும் தாண்டி இவங்க இந்தியா கொண்டு வரப்ப இதை வந்து Android One ப்ராஜெக்ட் கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட இருக்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய விற்பனை புள்ளியாகவுமே வந்து Xiaomi வந்து இருக்கும். பிகாஸ் Mi A1க்கு அதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாத உண்மை. ஸோ Mi 6X பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம் கொண்டு வரணும். அதுவும் இந்த ஃபிளாஷ் சேல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சமாவது ரீசனபிளா கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஸோ Xiaomi வந்து இந்த Mi 6X Mi A2 அப்படின்னு சொல்லி இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அப்படி கொண்டு வரப்ப எந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி இருக்கிற அந்த வேரியன்ட் வந்து எந்த விலைக்கு ஸ்டார்ட் ஆனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் கண்டிப்பா இது வந்து Redmi Note 5 Pro விட அதிகமாக தான் இருக்கும். அதை மட்டும் வந்து கருத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. Mi A2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Satire இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல்ல Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணல அப்படின்னா பல விதமான அப்டேட்ஸ் மிஸ் பண்றீங்க. ஸோ மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்க, முக்கியமா வந்து ட்விட்டர்ல. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.